ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திவ்ய தேசங்களினுடைய பதிவை நாம சிந்தனை செய்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு 7வது திவ்ய தேசமாகிய திருக்கண்டியூர் அப்படிங்கிற அழகான திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். வாங்க. எம்பெருமான் நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகான திவ்ய தேசங்களை தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல நாம் சிந்தனை செய்து வருகிறோம். நிறைய விழாக்கள் நடுவில் நவராத்திரி, அதனால நம்ம 6 திவ்ய தேசம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 7வது திவ்ய தேசத்தை நாம தரிசனம் பண்ண இருக்கிறோம். திருக்கண்டியூர் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பேரு. திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போற சாலையில அமைந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம் அப்படின்னா அது இந்த திருக்கண்டியூர் என்கின்ற அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு பஞ்ச கமல கஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு திருப்பெயர் உண்டு. இதை தமிழ்ல நாம திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லும் போதே யாரையோ கண்டித்த தலம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நாம சிந்தனை செய்திருக்கிறோம். சிவபெருமானுடைய கரங்களிலே பிரம்ம கபாலமானது ஒட்டி கொண்டிருந்த போது அந்த பிரம்ம கபாலம் அவருடைய கைகளில் இருந்து விடுபடுவதற்கு எம்பெருமான் நாராயணர் அருள் செய்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு தான் இந்த ஆலயத்திற்கும் உண்டான தலவரலாறாகவே அமைந்திருக்கிறது. இந்த திருக்கண்டியூர் திருத்தலத்துல அழகான சிவபெருமானுடைய கோயிலும் உண்டு, அற்புதமான பெருமாளுடைய இந்த திவ்ய தேசமும் உண்டு. 2 ஆலயங்களும் அமைய பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்துல நாராயணர் பஞ்ச கமல கஷேத்திரத்துல அற்புதமாக எழுந்தருளி நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த திருத்தலத்திற்கு பஞ்ச கமல கஷேத்திரம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா 5 வகையான விஷயங்கள் இங்கே தாமரையோட ஒன்றி இருக்கிற காரணத்தினால இதற்கு பஞ்ச கமல கஷேத்திரம் அப்படின்னு பெயர். என்னென்னலாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? கமல புஷ்கரணி, கமல கஷேத்திரம், கமலாகிருதி விமானம், கமலநாதர், கமலவல்லி என 5 வகையான விஷயங்களுமே இங்கு மிக மிக அழகாக கமலத்தோடு இணைந்து, அதாவது தாமரையோடு இணைந்து இருக்கிற காரணத்தினால இதற்கு கமலக்ஷேத்திரம், பஞ்ச கமலக்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. ரொம்ப அழகா தாயாருக்கு கமலவல்லி அப்படின்னு பேரு. அற்புதமாக தாமரை போன்ற கண்களை படைத்த எம்பெருமான் நாராயணரோடு, கமல கண்ணன் அப்படின்னு அவரை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நாராயணரோடு கமலவல்லியாக தாயார் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம் தான் இந்த திவ்ய தேசம். இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஹர சாப விமோச்சனர் அப்படின்னு பேரு. தமிழ்ல இவரை அரண் சாபம் தீர்த்த பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் தீர்த்து வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியவர் அப்படின்னா அது இந்த பெருமாள் தான். இந்த பெருமாள் நின்ற கோலத்திலே அழகா நமக்கு காட்சி தருகின்றார். பெருமாளுடைய கோலங்களிலே நின்ற கோலத்துல வர பார்க்கிற போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதீதமான மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வந்துட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறார் பாத்தீங்களா, அது மாதிரியே அவருடைய அந்த ரூபமானது இந்த திருத்தலத்திலே நமக்கு காட்சி தரும். அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்தா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா வகையான இடர்களையும் அவர் நீக்கி நமக்கு அருள் புரிவார். சாபங்களையும் பாவங்களையும் நீக்க முடியாம நிறையவே நம்ம வாழ்க்கையில ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த ஜென்மத்து சாபமோ தெரியலைங்க, யார் கொடுத்த சாபமோ தெரியலைங்க, அப்படியெல்லாம் நீங்க சாபத்துக்கும் பாவத்துக்கும் பயந்து இல்ல அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஊருக்கு போய் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு இங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் நாம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சாபங்கள் பாவங்கள் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதிலிருந்து எல்லாத்தையும் நீங்க பெற்று மன தெளிவோடு மன சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு அழகான ஆனந்தமான நிலையை தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான திவ்ய தேசம். இந்த திருத்தலத்துல பெருமாளை தவிர்த்து நரசிம்மருக்கும் சுதர்சனருக்குமே ரொம்ப அழகான ஒரு சிறப்புண்டு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மன் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா, அதனால நம்முடைய சாபங்களோ பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அன்றே தீர்த்து அன்னைக்கே நமக்கு அதிலிருந்து விடுதலை தந்து அங்கிருந்து வருகிற போது வாழ்க்கையில வெற்றியையும் தரக்கூடிய சுதர்சனரோடு இங்கே
நரசிம்மரும் நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதலான விசேஷம் இந்த திருத்தலத்துல. இந்த திருத்தலத்திற்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த அழகான வார்த்தைகளே இந்த பெருமாள் மேல நம்மளுக்கு அவ்வளவு அற்புதமான அன்பை பெருகச் செய்யக்கூடியது. என்ன மங்களாசாசனம் பாடி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போமா? பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரி தந்து உண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர் உலகம் ஏத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யல் அல்லால் மற்றையார்க்கு உய்யல் ஆமே. இந்த அழகான பாசுரத்துல திருமங்கையாழ்வார் சொல்றார், பெருமாளை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த திருத்தலத்திற்கெல்லாம் வராமல் வேறு எங்கு போனால் அவர்களுக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக விளங்கக்கூடியதுதான் இந்த கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். உய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்காது? அதனால யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் உய்தல் அப்படிங்கிறது, உய்தல்னா என்னமா அப்படின்னா உயர்வு பெறுதல், உய்ய வேண்டும் அப்படின்னா வாழ்க்கையில எம்பெருமானுடைய திருவடியை போய் அடைய வேண்டும், இந்த ஆன்மாவை இறைவனிடத்தில் கடை தேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து வழிபட வேண்டிய அழகான திருத்தலம் இந்த கண்டியூர் என்று சொல்லுகின்ற திருத்தலம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து இந்த பெருமாளை மிக அழகாக நமக்கு காட்டி இருக்கிறார். அப்படின்னா நாம கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த திருக்கண்டியூர் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அற்புதமான திருத்தலம். வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் திருக்கண்டியூர் போங்க. சிவபெருமானுடைய கோயிலும் பிரம்மாண்டமாக அங்க காட்சி தரும். அதே மாதிரி இங்க ரொம்ப அழகான திவ்ய தேசமும் ரொம்ப அற்புதமான பெருமாளையும் நாம தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் தீர்த்து கொள்ளலாம். இந்த திருத்தலத்துல இன்னொரு சிறப்பும் உண்டு. மனநிலை சரியில்லாதவர்கள் இங்க அவங்கள கூட்டிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுடைய மனநிலையை எம்பெருமான் நாராயணர் சரி செய்து அவர்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்திற்கு உண்டான மேலும் ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த திருக்கண்டியூர் திருத்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் மற்றும் ஒரு அழகான திவ்ய தேச பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.